Que vai te dar 7 bagulho tem que ser assim. 7 bagulho, 7 bagulho, 7 bagulho, 7 bagulho, 7 bagulho, 7 bagulho, 7 bagulho. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர். இது ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரி தான் இருக்கும். நான் விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு கொஞ்சம் டச்சு விட்டுருச்சு. சரி பரவாயில்ல, எப்படி விளையாடுவேன்னா அதில் ஒரு மாதிரி டிக் 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 அப்படி இருக்கு. சரி பார்ப்போம். போய் அடித்தா சரிதான், அது அடித்தா மட்டும் போதும் எனக்கு. ஏதோ ஒன்று கேட்குறாங்க, இதுக்கு நான் பல வருஷமாக ஒன்று எக்ஸ் தருவேன் இல்லாட்டி கண்டினியூ தருவேன். அது என்னன்னு நான் ஒரு நாள் கூட படித்ததே இல்லை. சரி என்னென்னமோ கேட்குறாங்க. ஓகே எக்ஸ் தந்துடலாம். முதல்ல நம்ம ரெட் டாட்டெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ரெட் டாட் வச்சுருக்கேன், ஆனால் நான் இதில் இருக்கிற ரெட் டாட்டை மட்டும்தான் கிளைம் பண்ணுவேன். மற்ற எந்த ரெட் டாட்டுமே கிளைம் பண்ண மாட்டேன். எப்போயாவது ஒரு 5 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் தான் பண்ணுவேனே. ஸோ சரி வாங்க கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்கு, என்னோடய கேரக்டர் நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு இருக்குது, ஒரு ஐயோ அது பேர் என்ன, கிராஸ் மாதிரி ஆகும். அந்த கிராஸ் நம்மளுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும், அந்த எபிலிட்டி தான் கிராஸு. என் பக்கத்தில் ஒரு நாய் இருக்குல்ல, அது பேர் பிளாக் பேந்தர் இல்லை, நைட் உல்ஃபா ஏதோ ஒன்று வரும், மறந்துச்சு. சரி இப்போது நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணலாம், லோனல்ஸ் தரலாமா, கிளாஷ் ஸ்குவாட் தரலாமா, பேட்டில் ராயல் தரலாமா, என்ன தரேனே தரல. சரி நான் இப்போ தான் நான் சில்வர் 3லேயே இருக்கேன். சரி கொஞ்சம் வால்யூம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ என்ன விளையாடலாம், பேட்டில் ராயலா, பிஆர் ரேங்க்டா, சிஆர் ரேங்க்டா. சரி நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவோம். நம்ம கைக்கு அதை பண்ணி விட்ருவோம். எதா இருந்தாலும் விளையாட போகிறதும் நம்ம தான், சூஸ் பண்ண போகிறதும் நம்ம தானே, பார்த்துக்கலாம். பாருங்கள் எனக்கு பின்னாடி 2 கன்று தான் இருக்குது. ஸோ பாருங்கள் அந்த ஒரு போர்டு மாதிரி 2 கன்று இருக்கா. அந்த போர்டு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, அதோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு என்ன தரேனே தெரில, சிஆர் ரேங்க் தந்திருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் போய் அடிப்போமா டிஃபீட் ஆகுமான்னு பாரு. நம்ம இதன்னா ஆக போகிறோம், எதா இருந்தாலும் நம்ம போயோ தானே அடிக்க போகிறோம், பார்த்துக்கலாம். இப்போ என்ன கன் சூஸ் பண்ணலாம், இதே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 21 இருக்கும், அதில் 2 தான் இருக்கும். ஆனால் அந்த 2 தான் இருக்கும், ஆனால் நம்ம ஸ்கோப் வச்சு அடித்த மாதிரி நிறையா புல்லட் போகும், அதனாலே அது எனக்கு பிடிக்கும். கைஸ் இங்கே ஒரு மஷ்ரூம் மாதிரி மேப்பில் காமிக்குதா, அந்த இடத்துல நம்ம கிளாஷ் ஸ்குவாடோ இல்லாட்டி சிஆர் ரேங்க்லேயோ நம்ம அந்த இடத்து பக்கத்தில் போயிடணும். அங்கே ஒரு டப்பா மாதிரி விழுகும் இல்லையா, அதுள்ள பார்த்தோன்னா ஒரு கத்தி மாதிரி இருக்கும், ஸ்விங் 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 அப்படி பண்ணுவோம் அது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். அதை வச்சு நான்லாம் சீன் போடுவேன் தெரியுமா. அதை எடுக்கலான்னு இப்போ நான் எலிமினேட்டர் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு லெவல் தானே டிஃபீட் ஆகிருக்கோம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம வின் தான் ஆக போகிறோம். பி கான்ஃபிடென்ட், டோன்ட் பி பவி, பிலீவ் யுவர் செல்ஃப், நாட் சிவதர்சினி, பவி. சரி இந்த வீலெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இந்த வீலில் ஏறணுன்னா நம்ம அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஜம்ப் பண்ணுவோம். ஆனால் இதில் ஏறுறது தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தெரியும். ஏறியாச்சு.
ஆனால் இதில் தான் ஆப்போனண்ட்டும் நிறையா பேர் ஏறுவாங்க, அதனாலே எனக்கு பயமாக இருக்கும். அதனாலே நான் பாதியிலேயே குதிச்சிடுவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அங்கே போகலாமா போக வேண்டாமான்னு. பரவாயில்ல, நம்ம வந்து பி கான்ஃபிடென்ட், டோன்ட் பி லாலிபாப் கேர்ள். வி ஆர் நாட் லைக் ஆர்சிபி பாய்ஸ், வி ஆர் அ சிஎஸ்கே கேர்ள். ஸோ அதனால் நம்ம நல்லா தில்லாக இருக்கணும். நம்ம ஒருத்தி மட்டும்தான் இருக்கோம், இந்த கேமில் ஜெயிக்கிறோம், பட்டத்தை தூக்குறோம். ஐயோ காய்ஸ், சரி பரவாயில்ல, அவங்க 2 பாயிண்ட் தானே எடுத்துருக்காங்க, இன்னும் 2 பாயிண்ட் எடுக்கணும்ல, எப்படியாவது ஜெயிச்சிருவோம். இப்போதான் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தில்லே வருது. பவ்யா, பிலீவ் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப், பிலீவ் யுவர் செல்ஃப். ஸோ இப்போ நம்ம வந்து போக ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன பிளேஸு? ஓ இந்த பிளேஸா? இந்த இதில் ஆப்போனண்ட் எல்லாருமே வந்து ஐயோ யாரா அது நல்ல மனசுக்காரங்களாக இருக்காங்க. ஆனால் நான் இப்போ அந்த பக்கம்தான் போகணும். என்னது டாக்கா கேம் ரிப்பா? என்னடா பேரை போட்டு வச்சுருக்க? தலைவர் செவப்பெட்டியிலேருந்தே விளையாடிட்டு இருக்கார் போல், அதனால தான் இப்படி போட்டுட்டு இருக்காரு. சரி நம்ம வந்து நான் ஒரு சிக்மா கேர்ள் இல்லையா, ஐயோ நான் ஒரு சிக்மா கேர்ள் இல்லையா, அதனால நான் வந்து நல்லா பிலீவ் பண்ண போகிறேன் என்னோட செல்ஃபை. இவங்க 2 பேரும் மாற்றி சுட்டு மாற்றி முட்டி போட்டேங்க. ஹெல்ப் பண்ணுங்க டே நாய்களா, நீங்களாம் என் டீம்மேட் தானே, வந்து ஹெல்ப் பண்ணுங்களா. ஹெல்ப் பண்ணலான்னா என்ன 7 கேஜி குறைஞ்சிருவீங்களா? ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க. சரி இப்போ நம்மளை ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிட்டான், நம்ம முதல்ல கையில் கயரை கட்டிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் ஏறும். எனக்கு எதுக்கு இந்த கயர் கட்டுறாங்கன்னு தெரியாது, எப்படி சொல்ல, அது கயரா இல்லாட்டி என்னதுன்னு தெரில, ஏதோ எனக்கு கையில் சுற்றுவாங்க, அது பேர்லாம் எனக்கு என்னன்னு தெரில. அது பேர் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சிக்மா கேர்ள், அதை அப்பப்போ நான் வெளிப்படுத்துவேன். சரி நான் வந்து போயிடலாம். ஏன்டா பாம்பு போடுறீங்க? அங்கே போய் பாம்பு போடலாம்ல கைஸ். நீங்கள் அந்த பாம்புன்னு நினச்சிக்காதீங்க, நான் சொல்கிறது ஆட்டோ பாம்பு. நீங்கள் அந்த பாம்புன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா சாரி. சரி நம்ம போகலாம். இந்த ஜன்னல் ரொம்ப பெருசாக இருக்கு, அதனால் எப்படி வேணாலும் யார் வேணாலும் இது பண்ணலாம், எப்படி சொல்ல, சுட்டுடலாம். இங்கே பாருங்க, இதோ இங்கே ஒரு ஐயோ எவன்டா அவன்? நான் வந்து ஒரு கை குழந்தடா, இதுக்குடா என்ன போய் சுடுறீங்க? என் டீம்மேட்லாம் இருக்காங்கல்ல, இதுக்கு கைஸ் ஒரே கஷ்டமாக போகுது கைஸ். ஆப்போனட் இஸ் அ இடியட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள், இல்லாட்டி நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபரே இல்லை. சரி டே ஹெல்ப் பண்ணுங்கடா. ஏ காய்ஸ் 2 vs 2 சாரி 2. ஐயோ நம்ம டீமும் 2, ஆப்போனட்டும் 2 இருக்கு. இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா? நம்மக்கிட்ட ஆல்ரெடி கன்னெல்லாம் இருக்கு, அதனால் கன்று வாங்கவே வேண்டாம். இதோ இந்த மாதிரி மெடிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு ஜாக்கெட்டு, கேப்பு, குண்டு, நெக்ஸ்ட்டு க்ளூ வாலு, மஷ்ரூமு, பாட்டில்லாம் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி நிறையா கன்று இருக்குது. இன்னமும் நம்ம காசை வேஸ்ட் பண்ணணுன்னா இதில் மட்டும்தான் வேஸ்ட் பண்ணோம். ஸோ கன்னுக்கு வேஸ்ட்டே பண்ண வேண்டாம். உள்ளே போய் பார்ப்போம்.
இங்கே மட்டும் உள்ளே போனோன்னா நம்ம வந்து இது உள்ள நம்ம வந்து போனோன்னா அந்த ஜன்னல் வழியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். அது பேர் என்ன, ஜன்னல் வழியாகவே நம்ம சுட்டுடலாம் ஈஸியாக. ஆனால் ஆப்போனட்டும் நம்மளை ஜன்னல் வழியாக சுட்டுருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்மளாவே சுட முடியுதுல்ல, அதுதான் வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டே. சரி, நம்ம இப்போ போகலாம். எப்படிலாம் நான் செத்தேன் கைஸ், என் பேரை கீழே செத்து போனால் கருவாடு பவி அப்படின்னு போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபிங்காக இருக்கும். சரி, டிஃபீட்டா, ஆனால் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து போகலாம். இந்த ரவுண்டில் நான் மட்டும் ஜெயிக்கலை, என் பேர் பவி இல்லை, ப்ரோ பிளேயர் ஆஃப் த தமிழ்நாடு அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி என்னோட நிஜ பேரையே ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடுன்னு வச்சுப்பேன்ல. அதுக்காகவே நான் வந்து இந்த பேர் வாங்கணுன்னே நான் இந்த இதில் டிஃபீட் ஆக இது பண்ணுவேன். ஆனால் பரவாயில்ல, நம்ம எப்படியோ வின் ஆக போகிறோம், அதுதான் யாராலையுமே தவிர்க்க முடியாது. சரி, நம்மளோட டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ப்ரோ எனக்கு கொஞ்சம் டச்சு விட்டுருச்சு ப்ரோ, ஆனால் நான் நல்லா தான் ப்ரோ விளையாடுறேன். அது ஐயோ, யாரோ ஒருத்தவன் நம்மளோட டீம்மேட்டை இது பண்ணுறான். ப்ரோ இருங்க ப்ரோ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஐயோ, ஹெல்ப் பண்ணால் நானே இது பண்ணிட்டேனே. டேய், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணால, ஒழுங்கு மரியாதை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு வா. ஹெல்ப் பண்ணிட்டான். கைஸ், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், நம்மளும் 3க்கு வந்துடுவோம் பாயிண்ட்டு. விக்ட்ரி 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 விக்ட்ரி. சரி, இதுதான் மேட்ச் பாயிண்ட்டு. பயமாக இருக்குது. பயமாலாம் எனக்கு இல்லை, யார் சொன்னால் பயமாக இருக்குன்னு? ஐ ஆம் பிலீவிங் மை செல்ஃப் கேர்ள். பபியா கொக்கா, ஒரு கை பார்த்துருவோம்ல வினாரோனா. சரி, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு வந்து தேவையில்லாதலாம் அவங்களே கீழே போடுற சொல்லிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல, நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லைன்னு. ஆனாலும் நம்ம தெரியாமல் ஏதாவது தேவையுள்ள பொருளை கீழே போட்டோன்னா அதனால் அவங்களே பண்ணி சொல்லிடலாம். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். பாருங்கள், டாக்கா கேம் ரிப்பு போயிட்டு இருக்கா முன்னாடி. கைஸ், இது வேறு வருது, சேஃப் ஜோன் வேறு பக்கத்தில் தான் இருக்குது. அப்பப்போ இந்த சேஃப் ஜோனு ஷிஃப்ட் ஆகும், அதனால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு அந்த இடத்துல இருக்கணும்னா அந்த இடத்துல தான் இருக்கணும், இல்லாட்டி நம்ம செத்துரும், அந்த மாதிரி தான் இருக்கும். காய்ஸ், ஆப்போனட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. ஐயோ, சேஃப் ஜோன் வேறு வருது, அதுவும் இல்லாமல் ஃபோனில் 10% தான் இருக்குது. அவ்வளோதான், பரவாயில்ல. ஆனால் 2 பேர் தானே இருக்காங்க, 2 vs 2 போடி. இப்போ 1 vs 1, சாரி 2 vs 1. டே போயோ 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 போயோ. சரி காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். சரி, பாய். பாருங்க, ஏதோ நம்மளுக்கு ஒரு ஸ்டார்லாம் தராங்க. சரி, மறுபடியும் அந்த அண்ணா வந்து கேட்குறாங்க, வரையா போறியா அப்படின்னு. அதெல்லாம் வரலண்ணா அப்போங்கண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி, என்னமோ தராங்க, இதெல்லாம் நம்ம எக்யூப் பண்ணி வச்சுக்கலாம். சரி, பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நான் கேட்டதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த இதில் உங்களுக்கு நான் சில பேரை சுட்டிருப்பேன்ல, அதில் யாரை உங்களுக்கு சுட்டது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.